5500 புட் 248க்கு மேலே 248க்கு மேலே ஒரு என்ட்ரி இருக்கு. 248க்கு மேலே லாட் சைஸ் போட்டுங்க. 4 லாட் போதும். அப்ராக்சிமேட் 4 லாட் 248னா ஒரு 15000 ரூபாயில் வந்துடும் 4 லாட்டு. பார்க்கலாம். சென்ட்ரல் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்பாட். எஸ் ட்ரேட் எடுத்தாச்சு. 248 எடுத்தாச்சு. ரீட்டைன் பண்ணிங்க. ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துங்க. 48னா ஒரு 38 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அது நீங்கள் லாட் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக ட்ரேட் எடுத்துங்க. இந்த மாதிரி நேரத்தில் எடுக்கணும். ஃபுல் க்ரீன் வரும்போது எடுக்கணும். லாட் சைஸ் பெருசாக இருந்தால் கான்ஃபிடென்ட் ட்ரேட் போகும்போது எடுக்கணும். லாட் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா ரிட்ரேஸ் ஆகும்போது எடுக்கலாம், தப்பு இல்லை. அது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. 4 அது மாதிரி லாட் சைஸ்னாக்கா நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் போச்சுன்னா கூட 4க்கு உங்களுக்கு 600 தான் போகும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டாப் லாஸு செகண்ட் ட்ரேட் கூட எடுத்துடலாம் திருப்பி 248க்கு வரும்போது, ஒன்றும் ப்ராப்ளம். 248க்கு மேலே ஏறப்போகுது. அது நம்ம ஒரு வாட்டி ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுனா கூட திரும்பி ஒரு வாட்டி வரும்போது 248ல் இன்னொரு 4 லாட் எடுத்துக்கலாம். 600 தான் போகும். போச்சுன்னா கூட போட்டோம், தப்பு இல்லை. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஸ்டாப் லாஸ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. அது நான் உங்கள் சாய்ஸில் விட்டுறேன். ஏன்னா ஒரு திடீர்னு 15 பாயிண்ட் போயிடுச்சுன்னா கூட ஒரு 1500 போகிற அளவுக்கு இருக்கணும். 1500 15 பாயிண்ட் போகுதுரா இல்லைன்னும் போது, ஏன்னா இன்னைக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம 23 பாயிண்ட் வச்சுருக்கிறோம். ஒரு 10 பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். அதுக்கு ஸ்லோவாக ஸ்டாப் லாஸை நீங்கள் ட்ரையல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நேரத்தில் இப்போ நடுவில் வந்துச்சு பாரு, ஸ்டே பண்ணிங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா 5596ல் ஒரு சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போகுது நம்மளுக்கு. ஸ்பாட் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சப்போர்ட்டை உடச்சிட்டு போகிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ட்ரேட்லேயே இருங்க, நல்லா கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. காலையில் ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு மார்க்கெட்டு. பாருங்கள் எவ்வளோ பேர் விக்ஸ், கொஞ்சம் விக்கு பெருசாக இருந்துச்சுனாக்கா ட்ரேடு உஷாராக எடுக்கணும். எஸ் எஸ் எக்ஸிட். பெரிய லாட் போயிடுங்க, பெரிய லாட் வந்துருங்க. சின்ன லாட் ஒரு பாதி குறைச்சிக்குங்க. ஒரு 2-3 லாட் மட்டும் வச்சு ரீட்டைன் பண்ணிக்கோங்க. 2 லாட்டு அப்படி எதுனா வச்சுக்கோங்க. இன்னொரு டார்கெட் கொடுக்கலாம், ரீட்டைன் பண்ணுங்க. இன்னும் ஒரு டார்கெட்டு எவ்வளோ வைக்கலாம்? ஏன்னா இப்போ இங்கே ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கீழே போகுது. 596 உடச்சின்னு போகுது ஸ்பாட்டு. இன்னும் ஒரு டார்கெட்டு எவ்வளோ வைக்கலாம்? ரீட்டைன் பண்ணுங்க. போச்சுன்னா 10 பாயிண்ட் கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பெரிய லாட் எடுத்துருங்க. ஒரு 2-3 லாட் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா லாட் சைஸ் நீங்கள் சின்னதாக வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது ஸ்டாப் லாஸில். லாட் சைஸ் பெருசாக எடுத்துட்டா என்ட்ரி கான்ஃபிடென்ட்டாக எடுக்கணும், கம்மியாக பாயிண்ட் எடுக்கணும். டார்கெட் சின்னதாக வச்சுட்டு. எஸ் இப்போ ஸ்பாட்டில் பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இதை உடச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம் மேலே. ஸ்பாட்டில் லாஸ்ட்டாக ஒரு இங்கே ஒன்று இருக்குது, ஒரு சப்போர்ட். எஸ் எஸ் உடச்சிச்சு. டார்கெட் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு டார்கெட் வைக்கலாம். அழகாக உடச்சிருக்குது பாருங்க. க்ரீன் நல்லா போல்டாக வந்துட்டு இருக்குது. ஃபுல் வால்யூமில் வருது புட் சைடில். 5500 புட் பாருங்க. ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. 600 புட்லேருந்து இப்போ டக்குன்னு 500 புட்டுக்கு வந்தோம். போன வாட்டி பார்த்துருப்பீங்க. அதில் ட்ரேட் எடுக்க முடியல. இந்த ட்ரேடில் கொஞ்சம் நல்லா நிற்க வாய்ப்பு இருக்குது. இது டார்கெட்டு, செகண்ட் டார்கெட். இதோட இன்றைக்கி பார்க்கலாம். ஆனால் மூவ்மெண்ட் புட் சைடு இன்னும் நிறைய இருக்குது. பட் ரிட்ரேஸ் ஆகும், அதுதான் ப்ராப்ளம். ரிட்ரேஸ்ன்றது நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிற விக் சைஸ் பார்த்தீங்கன்னா 50% கூட ரிட்ரேஸ் வரும். ஃபிப்னாச்சி அது இது போட்டால் கூட நல்லா வரும் ரிட்ரேஸ்மெண்ட். பாதிக்கு பாதி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து தான் திரும்பி மேலே போகுது இப்போலாம். ஸோ அதனால் நம்ம குவான்டிட்டி கரெக்டாக எக்ஸிட் பண்ணிக்கலாம். என்ன டார்கெட் வருது அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஒரு 52 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து. அதில் 52 இஸ் அ குட் பாயிண்ட். யூஸ்வலி டெய்லி 9:15 to 10:30க்கு வருவோம். ஒரு 40 பாயிண்ட்ஸை டார்கெட் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் எல்லாரும் இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்கோம் லைவில் வரதுக்கு. மீதி பேர் யாருன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிறவங்களாம் வாட்ஸ்அப்பில் லிஸ்ட் இல்லை. வெறும் 60 பேர் 70 பேர் தான் இருக்கீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வாங்க. ஏன்னா கூகுள் மீட்டில் ஜூமில் தான் பண்ணுவோம். ஏன்னா யூடியூப்பில் லைவில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எடுக்கிறதுக்கு ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் அலௌட் இல்லை. இது மாதிரி நம்ம ட்ரேடை கொடுக்கறதுக்கு அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றாங்க. அதை பற்றி தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க, இது எதனா டிஸ்டர்ப் ஆகுமான்னு. இதே மாதிரி நம்ம யூடியூப்பில் கொடுத்தா எதனா ப்ராப்ளம் வருமா? ஸ்டாப் லாஸும் உங்கள் சைஸ்க்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு. எஸ் எஸ் எக்ஸிட். பியூட்டிஃபுல் ட்ரேட். எக்ஸிட். தேங்க்யூ.